ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவன் கேம். எங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தி லெஜண்ட் ஆஃப் டெட் பர்க் தான் பார்க்க போகிறோம். அது ரோப்ளாக்ஸில். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்பான் ஆகட்டும், அப்புறம் நடுவில் கிளிச் ஆயிடுச்சுன்னா நாசமாக போயிடும். சரி ஓகே, எல்லாம் ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார போய் விளையாட தான் போகிறோம். சுடுவாயிடா சாமி, உள்ளார போனால் கறிடுவோமோ. அங்கே பாருங்கள், மேலே வந்த 3-4 பல்ல பாருங்களேன், சொத்த பல்லு வளர்க்காமல் இருக்குது. இட்டுன்னா இப்படி தான் இருக்குமோ, பல்லு வளர்க்காமல். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டு நம்ம டியூட் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்காரு, அவர் பேர் ஆலோக். மற்றும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார போய் இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் வாய்க்குள்ளே வந்தால் ஏதாச்சும் என்ன சுற்றுது. டேய் உட்காந்து பார்ப்போம். உட்கார இன்னும் உட்கார முடியல. நடந்து தான் போகணுமா? நடராஜா சர்வீஸா? டேய் என்னடா பண்ணிட்டீங்க? டிக்கெட்டாச்சும் கொடுங்கடா. டிக்கெட்டும் இல்லையா? ரியல் டெட் பார்க்கில் டிக்கெட் இருக்கும், இல்லை டிக்கெட் இல்லை. நம்மளுக்கு தான் டிக்கெட் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எரிபலவையாக இருக்குது, டிக்கெட் கொடுத்துட்டாங்க. இன்னும் தலைமுறை தனியாக இருக்குது. அடப்பாவீங்களா. ஓகே, இந்த டி கரெக்டாக ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இன்னொரு ஜம்ப்பு, அப்புறம் இன்னொரு ஜம்ப்பு, அப்புறம் இன்னொரு ஜம்ப்பு. அப்புறமேட்டி எங்கே அவர் வர காணோம். அவர் இப்போ தான் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கிறாரு. சரி ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்தாச்சு. அங்கே பாருங்கள், அந்த ரெட் கலர் பலூனு கரெக்டாக இருட்டாக இருக்கிற இடத்துல இருக்குது. திடீர்னு இது வந்துட போகுது. டேய் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு வாங்கடா. ஓகே, இங்கே அவர் வரானான்னு பார்ப்போம். ரீஸ்பான் இதுலேயே விளாண்டுட்டோம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோக்காராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸு எல்லாம் மற்றவங்களுக்கு போகும். மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. சிவாங்க கிளம்பலாம். இப்போ இந்த பாதை எங்கே போகுதுன்னே தெரியலையே. இப்படி தான் கீழே குதிச்சுட்டேன். இப்படி கீழே ஏதோ இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். ப்ரோ பின்னாடியே வாங்க ப்ரோ. முன்னாடியெல்லாம் போயிடாதீங்க, அப்புறம் அடிச்சு விடுவேன். சும்மா சொன்னேன் ப்ரோ, காமெடி பண்ணேன். ஓகே, கீழே குதிப்போம். கீழே குதிச்சு அப்படி இல்லை பம்பம்னு சொல்லி கேட்குது. பம் இது சத்த கேட்கல. இப்போ எனக்கு தெரிஞ்சு பச்சை கலர் போட்டு இருந்தால் சத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எத்தோ தண்டி வாய்க்கீழே குச்சி பார்ப்போமா ஒரு தட்டி. ஓகே, கீழே ஒரு தட்டி குதிச்சு பார்க்கலாம் தான் தோணுது. அவர் வேறு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறாரு. நாமளும் போய் கீழே வந்து பார்ப்போம். என்னன்னா நீங்கள் மட்டும் விழுறீங்க, நானும் விழுவுவேன். கிரேட் ஜம்ப் ஸ்கில்ஸ் நாட். எது நாட்டா? இப்போ பார்த்து என்ன பண்ணுறேன்னு. ஏய் நவுறு பாப்பா. இப்போ ஓடி போய் கீழே ஒரே ஜம்ப்பு, மறுபடியும் 2வது ஜம்ப்பு, அடுத்து 3வது ஜம்ப்பு. அப்போ கீழே வந்து போயிட்டார் மறுபடியும். நாம் வந்துட்டு கரெக்டாக ஓடி போயிடுவோம். அங்கே எவ்வளோ நின்றுட்டுருக்குறோன்ட்ட பேச வேண்டித்தான். ஓ நீ வந்துட்டியா? அங்கே போனீங்கன்னா நிறைய ஊழியர் ரூம் இருக்கும். அங்கே நீ போய் தப்பிச்சு போகணும். அங்கே கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ நம்ம கீழே இது பாதை இல்லையா? கிரேட் ஜம்ப் ஸ்கில்ஸ் நாட் இது இல்லையா? இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு. வேகமாக போய் ப்ரோ சீக்கிரம் வாங்க. மீண்டும் உங்களுக்கு போய் வரவேற்கிறோம். அங்கே போனீங்கன்னா நிறைய ஸ்கேவியர்ஸ் இருக்கும். தேங்க்யூ. இவன் ஒருத்தன் எல்லா இடத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டு இருப்பான். அப்படிங்க இப்போ ஃபயராக இருக்குது. நம்மள மாதிரியே அடுத்த வேலையாக கறிக்கிட்டேன். சரி எப்படியோ ஒன்று. இப்போ நம்ம வந்து திரும்பி ஜம்ப் பண்ணி போக போகிறோம். ப்ரோ வந்துட்டிங்களா இல்லையா? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கூப்பிட்றானே. ஐயோ இங்கே ஓட்டி போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்துடுவோமோ. ஹெவி ஃபயர் வந்துட்டார் ஒரு வழியாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயரை கிராஸ் பண்ண போகிறோம். ஓ ஃபயருமா. அப்போ எங்கடே எங்கள் அப்பா ஸ்க்ரீனில் அடிக்குது. நெருப்புடா, நெருப்பு ஏமா படிச்சுன்னா நான் பருப்புடா. அப்படியே எங்கள் அப்பா நெருப்பு அனிமேஷன் சும்மா டக்கராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரே குதி அதான் தாண்டிட்டேன். அவர் இங்கே கீழே வந்து போயிட்டார். அவர் எங்கேயோ. சரி ஓகே, நான் போகலான்னு பார்த்து நான் கீழே வந்து போயிட்டேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அடே ஏன்னா நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ போகிறேன் எங்கே போகிறேன்னு. இப்படியோ ஜம்ப் பண்ணி ஐயோ அவசரப்பட்டேன். யூ டர்ன் அவுட் தி லைட். டே இப்போ பாருங்கடா எங்கே ஜம்ப் பண்ணுறேன்னு கரெக்டாக. ஆஹா திரும்ப அவசரப்பட்டேனே. ஃபால் டேமேஜா? இப்போ பாருடா, நெருப்பாக வந்து அடிக்கிறேன்டா. சரி ஓகே, எப்படியோ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம மறுபடியும் கீழே தான் வந்துட்டோம். சரி ஓகே, இந்த தாட்டி நான் கரெக்டாக ஜம்ப் பண்ணுறேன் பாருங்கள். இது எப்படி அப்படி இந்த பைப்பில் கழிச்சு இப்படி வந்தாச்சு. இப்போ இப்படி ஸ்லோ மோஷனில் போகக்கூடாது, ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டே இருக்கணும்.
நிற்கவே கூடாத இடத்துலையும் அப்படியே போனீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல எப்படியும் நம்ம ஈஸியாக கிடச்சி சூப்பர் செக் பாயிண்ட் ரேஸ் பண்ணியாச்சு. ஏடா இன்னும் வந்து பிடிக்குது இன்னும் போ. டேய் என்ன ஒல்லியாக இருக்குது கை பொண்ணு கையாக இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு ஏதோ லேடி சாண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு கோஸ்ட்டு. எவ்வளோ ரோபோட். ஐயையோ சரி மறுபடியும் வந்தாச்சு. திரும்ப ஜம்ப்பு 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 படுது வந்தாச்சு. இதுவா இது எனக்கு வரவே வராதேடா. இப்படி ஒரு தடி ஜம்ப் பண்ணணும். ஜம்ப்பு ஜம்ப்பு ஏறிட்டேன் அது ஏறிட்டேன். இன்னொரு ஜம்ப்பு அப்படியே பொறுமையாக போய் ஜம்ப்பு வேகம் போய் ஜம்ப்பு டக்குன்னு ஒரு ஜம்ப்பு ஸ்லோ மோஷனில் ஒரு ஜம்ப்பு இப்படி ஒரு ஜம்ப்பு லைக்குக்கு ஒரு ஜம்ப்பு சப்ஸ்கிரைபுக்கு ஒரு ஜம்ப்பு. என்ன ஜம்ப்பு கீழே போயிடுச்சு. அதேமாதிரி ஆயிருமோ? ஜம்ப் ஆகிடுச்சு. ஜம்ப்பு ஓரளவுக்கு ஜம்ப் பண்ணலாம் பரவாயில்ல. டக்குன்னு இப்படியாச்சும் மேலே போயிடணும். இன்னொரு ஜம்ப்புடா ஜம்ப்பு கீழே போயிட்டேன். லைக் ஒரு ஜம்ப்பு அதுவும் கீழே போயிட்டேன். அதுக்குள்ளே எப்படி வரணும் பார்த்தீங்களா? லைக்குக்கு ஒரு ஜம்ப்பு லைக்குக்கு ஒரு ஜம்ப்பு சப்ஸ்கிரைபுக்கு ஒரு ஜம்ப்பு. ப்ரோ என்ன கீழே தள்ளி விடுவதுங்க ப்ரோ. டென்ஷன் ஆயிரும் அப்புறம். ஓகே திரும்ப அடே கிளம்புடா. இதுமேட்டுக்கு முன்ன வேகத்தில் ஏற வேண்டித்தான். இன்னும் வேகத்தை கீழே தான் இருக்கிறேன். என்ன வேகத்தில் ஏறுறவனோ அந்த வேகத்தில் கீழே இறங்கிடுறேனே. என்ன பண்ணுறது? பொறுமையாக ஸ்லோ மோஷன் ஏறுவோம். டே ப்ரோ சீக்கிரம் ஏறி சொல்லடா. ஏன்டா உசுரை வாங்குற? ஐயோ ஏறிட்டானே. நான் என்ன ஏறலையே. ப்ரோ போய் ஏறுங்க. கீழே விழுந்துடாதீங்க. ஏன்னா நான் கீழே விழுந்து போயிட்டேன். ஜம்ப்பு பொறுமையாக டே நவுந்து போடா. ஆளையும் முகரையும் பாரு. நான் மொத்தம் போவான். டே நவுந்து போய் தோறடா. அந்த பரதேசியில் நானும் கீழே வந்து போயிட்டேங்க. கன்ஃபியூஸ் ஆகி போய் அவன் நானும் நினச்சி நான் குதிச்சிட்டு இருக்கிறேன். டே நவுந்து போடா. அவ்வளோதான் ஒன்று சில்லாக்கிடும் நுரைக்கு போடுவேன். ஏய் நூறுலே ப்ரோ நீங்களா? சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஏன்னா இங்கே நிறைய நம்மளுக்கு டஃப் கொடுக்கறதுக்கும் நம்மளை இடைஞ்சலாக இருக்கிறதுக்கும் நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. சரி ஓகே நம்ம இப்படியாச்சும் மேலே இப்படியாச்சும் ஏறிட்டு தான் ஆகணும். எவன்டா இந்த பைப்பில் ஆணி அடிச்சு வச்சது? ஆணி எதுவும் பைப்பா? இந்த பைப்பு பார்க்கும்போது வித்தியாசமாக கீழே விழுந்து போயிட்டேன். டக்குன்னு எங்கேயாச்சும் மேலே ஏறணும். இப்படி மேலே ஏறித்தான் நம்ம டார்கெட்டு. ஏறிட்டா டக்குன்னு ஏறு இந்த தாட்டி எப்படியாச்சும் மேலே ஏறிண்டோம். மேலே எப்படியாச்சும் போனோன்னா நம்ம சீக்கிரம் ஜாக்பாட் அடிச்சிடலாம். இந்த டெத் பார் பெனிவைஸி நம்ம தோக்கடிச்சிடலாம். சீக்கிரம் மேலே ஏறு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யாரும் நினைக்க சீக்கிரம் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்ம வந்துச்சு. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஆஹா இது வேறு ஒல்லியாக இருக்குதே. குண்டாக இருந்தால் கூட ஏறிடுவேனே. என்ன பண்ணுறது? சரி போவோம். குத்து மதிப்பாக போவோம். ஏறுவோம். நம்ம ப்ரோ அங்கே இருக்கிறாரு. நம்ம பொறுமையாக பொறுமையா இப்படியோ ஏறி அப்படி வந்தாச்சு. திரும்ப இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஒரு விடு கொஞ்சம் லெஃப்ட்டு அதான் ப்ரோ வந்துட்டீங்களா இல்லையா? அவர் இன்னும் வரல நினைக்கிறேன். அவர் இன்னும் அந்த பைப்லேயே தான் இருக்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. மற்றும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைட்டுன்னா லெஃப்ட் எடுக்கலாம். லெஃப்ட்டு சூப்பர். அதே மாதிரி தான் கீழே விழுந்துடும். கீழே காலை வச்சா இவ்வளோ காலை உடச்சி விட்ருவேன். அப்படி இப்படி வந்தாச்சுங்க. சூப்பரு. இப்போ நம்ம மேலே ஏறி போயிட வேண்டியதான். மேலே ஏறி போனோம். அடே அங்கேடா எதுவுமே இல்லை. அட பாவிங்களா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டாங்க. இப்படி ஆகி போச்சு. 2 மணி நேரம் பேசாமல் கையை காலிச்சிட்டு அங்கே ஒரு டோர் இருந்துச்சு. அப்பயே போயிருக்கலாமோ. சரி நம்ம ப்ரோ வந்துட்டார். அவர் கூட சேர்ந்து போவோம். முன்னாடியே போயிருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். ஃபால் டேமேஜ். என்னை கடுப்பேற்றுறதுக்காகவே அது போடுவானுங்க. ஓகே எப்படியும் அந்த கரெக்டாக போயிடணும். கீழே காலக்கூடாது. அவ்வளோதான். கீழே விழுந்துருச்சு.
யூ டேர்ன்ட் அவுட் தி லைட். ஆகுன்னா ஆரம்பத்தில் விழுந்து போயிட்டுனே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா. டாய் உங்களை விட மாட்டேன்டா, உங்களை விட மாட்டேன்டா. இப்போ பாருடா எப்படி வரேன்னு. சீக்கிரம் நடை போட்டு சீக்கிரத்தில் ஏறு. எங்கத்தனை சீக்கிரத்தில் ரத்தத்தை விட மாட்டேங்கிறீங்க. டே என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்கடா எப்படி ஏறுறேன்னு. இங்கே சுரண்டி பார்த்துட்டீங்கடா. அதனால் அது கரெக்டாக ஓடி போய் வேகமாக ஓடுறேன்டா. இந்த தாட்டி கீழே வந்து போயிட்டானே. இந்த தாட்டி கரெக்டாக போகணுங்க. இந்த தாட்டி கரெக்டாக போய் ஆகணுங்க. இந்த தாட்டி கரெக்டாக போனால் நீங்கள் மறக்காமல் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாலும் துடைச்சிக்கோங்க. கரெக்டாக அப்படி வச்சு போயிடணும். கீழே விழுந்துடக்கூடாது கடவுளே, கீழே விழுந்துடக்கூடாது. லெஃப்ட்டு கீழே வந்து போயிட்டேன். கீழே விழுல, கீழே விழுந்துட்டேன். நாசமாக போச்சு. சே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போச்சு. சரி எப்படியோ ஒன்று இந்த தாட்டி கரெக்டாக போயிட வேண்டியது தான். இந்த தாட்டி கரெக்டாக போகணுன்னா நம்ம அடுத்தடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் தெரியாம. ஐயையோ என்ன பண்ண போகிறடோ. ஓகே இந்த இடத்துல நான் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவேன். இந்த தாட்டி பாருங்கள் எப்படி கிராஸ் பண்ணுறேன்னு. இந்த தாட்டி அவ்வளோதான் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த தாட்டி வேகமாக ஓடி போய் ஒரே ஜம்ப் அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த தாட்டி கீழே குதிக்காமல் டோரில் ஏறி வேண்டியது தான். அப்பாடி டோருக்கு வந்தாச்சு. இப்போ எங்கன்னா இருக்குது செக் பாயிண்ட் ரீச் பண்ணி வச்சுங்க. அப்பாடி இப்போ இங்கே ஜம்ப் பண்ணணும். வெட்டு ஒன்று துண்டு 2ன்னு வரும். ஆனால் இங்கே வெட்டு ஒன்று 34 துண்டு. ஓகே இப்போ ஒரு ஜம்ப்பு அது முடிக்கிட்டோம். இப்போ ஒரு ஜம்ப்பு தம்பி கீழே போவோம். இப்போ ஒரு ஜம்ப்பு. அப்பாடி இந்த இடத்த ஒரே ஒரு ரெடி தான் தூத்து போயிருக்கிறோம். ஒரு ரம்பத்தை வச்சே உங்கள் ஒரு ஸ்டேஜே க்ரியேட் பண்ணிட்டாங்களே. ஏன்னா ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒருவேளை படி மேலே ஏறி போகிறோமோ. இப்போ இங்கே இருக்கிறோம். வந்துட்டான்டாண்டா அவன் நம்மளை பிடிக்கிறதுக்காகவே வருவான். டே தம்பி எங்கடா ஓடுறா? ஒன்று இன்னைக்கு வெட்டி ஒரே குரு 2 துண்டா போடுறேன்டா. அவ்வளோதானே மாட்டினடா. டே விட்டுறா என்னை விட்டுறா. நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை விட்டுறா. ஏன்டா பிள்ளையை துரத்திக்கிட்டே. டேய் பேசுறது ஒழுங்கா பேசுறா. ஒழுங்கா கேட்க மாட்டேங்குதுல்ல. ஏன்னா காதும் போச்சு. இங்க பாரு மண்டை யாருக்கிட்டையும் சொட்ட. நீ சாவுடா நாயே. என் சேனலில் என்ன பேச விடாமல் அவன் பேசிகிட்டு இருக்கிறான். என்னையும் போட்டு தள்ளிட்டானே. இந்த தாட்டி அவனை விடக்கூடாது கைஸ். என்னமோ சொல்கிறானே. நீ சீக்கிரம் இடத்த விட்டு கிளம்பினா தான் உன்னால அந்த அப்படியே ஜெயின் ஏறிடு. ஓகே அந்த அவன் சொன்ன மாதிரி இப்படியே லிஃப்ட்டில் ஏறிடுச்சு. அந்த ஜெயின் வீல் ஏறிட வேண்டியது தான். என்ன மீறி நீ ஜெயின் வீல் ஏறிடுவியடா. போறப்ப எவ்வளோ பேர் கத்தி இருக்குன்னு குத்துறோம்னா ரத்தம் வந்துடும். எப்படி ரத்தம் வந்துருச்சா? ரொம்ப கொடூரமாக வில்லத்தனமால பேசுகிறான். இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த தாட்டி கரெக்டாக போயிட வேண்டியது தான். வாடாடே இந்த தாட்டி வாடா. உன்னை விட கொடூரமானவங்கள பார்த்துருக்கிறேன். உன்னோட பயங்கரமானவங்க பார்த்துருக்கு. பார்த்தல எவ்வளோ பெரிய ஆசிட் விட்டுருக்கன்ட்டு. நீ மேலே ஓடாது நில்லுன்னு சொல்கிறது தெரியாதுன்னு நீ கண்ட்ரோலர் அடிச்சிருக்கிற. பாரு கீழே ஓடிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அறிவுள்ளதைங்களில் தான் பேயாக போடுறீங்க. என்ன பண்ணுறது? ஓகே எப்படியோ ஒன்று இந்த தாட்டி நம்ம ஜெயின் வெளியே நம்ம ப்ரோ ஆல்ரெடி மேலே போயிட்டாரு. மேலேனா செத்து போயில்லை. அங்கே வந்து ஏதோ நின்றுட்டுருக்கிறவருங்க செத்து போயிட்டாரு. எப்படா இப்படி ப்ரோ யாருமே இல்லாமல் சாப்பிட்றீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா காமெடி. அவளுக்கு கிரிச் ஆயிடுச்சு போல். அதனால் அவளால் ஓட முடியல. ஸோ அதுமாரி சாரி ப்ரோ நான் கிளம்புறேன். இந்த மாதிரி தான் நடுவில் கழட்டி விட்டு போயிடுறாங்க நிறைய பேர். அப்புறம் நான் உங்களை சொல்ல ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே எந்த பூச்சியுமே இல்லை. எப்படி என் வெயிட்டு தாங்குது? இது ஒரு கீழே வந்து போயிட்டேங்க. தலை தனியாக தெரிச்சிடுச்சு. அவன் அந்த பரதேசி கீழே தாங்க நின்றுட்டுருக்குறான். ஓகே எப்படியோ இந்த கொச்சையெல்லாம் நம்ம வெயிட்டு தாங்குதுன்னு தெரியல. நான் அதனால் நாம் சேஃபாக போயிடுவோம். இன்னும் அவர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்காரு. எந்த இடத்துல அசையாமல் சாப்பிட்றாரு. வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகே நான் அதே மாதிரி மறுபடியும் எப்படி வந்தாச்சுங்க. சூப்பர். ஒரு வழியா தம்பி வந்துட்டு ஒரு சைடு இருக்குது. அதில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா சீக்கிரமாக போய் கீழே. ஓகே இப்போ நம்ம கீழே போகிறோம்னு நினைக்கிறேன். கீழே இறங்கிடலாம். என்ன சொரையுது? இன்னும் டப்பு அடித்து திரும்ப மேலே போகுது. ஐயோ உடைய போதா? திரும்ப கீழே வருது. டேய் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? ஓகே நின்றுச்சு. வித்தியாசமாக இருக்குது. ஜம்ப்பு அஜக்கு அவ்வளோதான். செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சைடு பாருங்கள். ஐயோ கத்தி வருது. இதெல்லாம் அசால்ட்டாக ஜம்ப் முடியும். இஜுக்கா அப்படி இது நாங்கள் நடந்து போய் ஜம்ப் பண்ணிடுவோம். ஜம்ப் பண்ணவே தேவையில்லை. நடந்தே போயிடுவோம். இது ஈஸி. அப்படி தான் நினச்சேன். ஆனால் கீழே வந்து போயிட்டேன். ஐயோ சரி ஓகே எப்படியோ ஒன்று இந்த தாட்டி நம்ம கரெக்டாக போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக போகலை.
இப்படி ஆயிடுச்சு கடைசீட்டில் நம்ம மணி அடிக்க விட்ருவாங்களோ. சரி பரவாயில்ல, வந்துட்டு நின்று பொறுமையாக விடுவோம். எப்படி அதே மாதிரி இங்கேயும் விடுவோம். சூப்பர். ஃபஸ்ட்டு இவங்க ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு செகண்ட் இங்கே தான் இருக்கிறானுங்க. ஐயா சாமி தப்பு பண்ணுங்க, அந்த போட்டில் போட்டீங்கன்னா நீங்கள் வேற ஊருக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி மரியாதையாக பேசணும். அப்போ அடிச்சு பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி மரியாதையை பேசணும். எங்கள் வாழ்க்கையிலேருந்து இனிமேல் வெளியே வருது. அச்சோ லேசர் பிளாஸ்ட் அடிக்கிறாங்க நம்மளை வச்சு. சீக்கிரம் இங்கேருந்து பறந்து வர வேண்டியது தான். டப்பு குச்சியில் கரெக்டாக கிராஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணிவிடும். சூப்பர். அவுட்டுத்தாங்க பாருங்க. அப்பா நெருப்பு ரெண்டாவது பக்கமும் சுற்றி வந்து அட்டாக் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து நம்ம நடந்தே போய் ஜெயிக்க போகிறோம். சூப்பர். அவ்வளோதான். நான் தொடக்கூட முடியாது. இப்படி வந்தால் பார்த்தீங்களா டெஸ்ட் மிஷின் நேற்று கன்சீல் குடிச்சிருப்பேன். நேரம் இல்லை. இங்கே இருக்குதா பைப்பெல்லாம் அசால்ட்டு சும்மா அப்படி காலை வச்சு கீழே வந்து போயிடுவேன். ஓகே, இந்த என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பைப்பில் ஏறி திரும்ப எப்போ போல கீழே வந்து போயிடுவோம். அதுதான் நடக்க போகுது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரி, எப்படியோ ஒன்று இந்த தட்டி கரெக்டாக ஜம்ப் பண்ணிட வேண்டி தான். ஒரே ஜம்ப்பு. அடுத்து ரெண்டாவது ஜம்ப்பு. அச்சோ கீழே வந்து போயிட்டேன். சிக்கமாக போச்சே. சரி ஓகே, இந்த தட்டி ஒப்பாரி வைக்காம கரெக்டாக நின்று கெத்து காட்டி ஜம்ப் பண்ணிட்டேன். சூப்பரு. இதெல்லாம் பக்கா டம்மு டிஷ்ஷு. எப்படி வந்துட்டேன் குதிச்சுட்டே போக வேண்டியது தான். இவங்க மறுபடியும் இவங்க வந்துட்டாங்க. அடேங்கப்பா என்ன ஸ்பீடு. அடேங்கப்பா பின்னாடி பாருங்க லைன் வரதே சும்மா ஃபயராக இருக்குது. காற்றை கிழிச்சிட்டு வர்றேன்னு நினைக்கிறேன். எப்படி அதில் கீழே விழுவோம் மேலே போயிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்படி இன்னொரு ஜம்ப் அந்த எலும்புக்குள்ளே இடித்து உடைக்க வேண்டியது தான். ஐயோ எலும்பு கூட காண கீழே வந்து போயிட்டேன். சோரி முடிஞ்சிச்சு. எப்படியோ திரும்ப வந்தாச்சு. இந்த தாட்டி போர்ட்டரில் போய் உட்காந்துட வேண்டி தான். ஆனால் எத்தனை அடி தான் சொல்லுவேன். ஓகே, இந்த தாட்டி கீழே வந்து போயிட்டேன். வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல, இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணுவோம். வேகமாக ஓடி போய் இந்த போர்ட்டரில் அடித்து ஃபயராக கிளம்புறேன்னு பேரில் கீழே வந்து போயிட்டேன் மறுபடியும். ஐயோ இந்த தாட்டி மொக்கையை அதிகமாக விட்டுட்டேன். இந்த தாட்டி கரெக்டாக போய் எப்படியே வச்சு ஜம்ப் பண்ணணும். அப்போ அப்படி தாண்டிட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாத்தையும் தாண்டிடுவேன். எப்படி இந்த கீழே விழாமல் முக்கியமாக அந்த எலும்பு கூடு அடிக்காமல் போகணும். எலும்பு கூடு பழி வந்துருச்சு. கருமை முடிச்சு வைங்களா. எப்படி ஒரு தட்டி வந்துட்டேன். ஐயோ மறுபடியுதா இந்த தட்டி இப்படி ஜம்ப் பண்ணிட்டேன். தப்பு வச்சுட்டேன்டா கைப்புள்ள. இது ஒரு கீழே வேகமாக கொடுத்துருக்க வேண்டியதான்டா. மறுபடியும் அங்கெல்லாம் நிற்கிறான். செக் பண்ணி ரீச் பண்ணியாச்சு. ஐயா சோறு கொடுங்க, ப்ளூ கலர் போடுங்க ஐயா, செக் பண்ணுவீங்க. சரி எப்படி ஒன்று ஆடேங்கப்பா என்ன ஜிப்பு ஃப்ளிப் அடிக்கிறேங்க. ஃப்ளிப்பு ஜம்ப் பண்ணி ஃப்ளிப் அடிப்பேங்க. ஐயோ ஜம்ப் பண்ணி ஃப்ளிப் அடிக்கிறவங்க கேட்டல கீழே இருக்கிற கல்லை மறந்துட்டுன்னு. இந்த தாட்டி எப்படியோ கரெக்டாக வந்துட்டேன். மறுபடியும் ஒரே ஜம்ப் இப்படி வந்தாச்சு. இன்னொரு தாட்டி ஃப்ளிப் ஜம்ப். மறுபடியும் ஃப்ளிப் ஜம்ப். இன்னொரு தாட்டி ஃப்ளிப் ஜம்ப். மறுபடியும் இன்னொரு தாட்டி ஃப்ளிப் ஜம்ப். ஃப்ளிப் ஜம்ப். என்ன காணும் அங்கே இருக்குதா ஃப்ளிப் ஜம்ப். ஏடா லைனாக இருக்குது. ஃப்ளிப் ஜம்ப். ஃப்ளிப் ஜம்ப். இது அவ்வளோதானே காணும். ஃப்ளிப் ஜம்மையே வேணாம் இருந்துச்சு. அப்பாடா இப்படியே மேலே வந்துட்டாங்க. சூப்பரு. ஓகே இந்த மறுபடியும் ஃபீடு. சர்ரு புர்ரு டர்ரு வாழ்க்கைக்குள்ளே குதிச்சுட்டா தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு என்ன. வந்துட்டேன் நான் இங்கே. இவனும் இங்கே தான் இருக்கிறான். காசு வருமா நம்ம உள்ளார போய் பார்க்க வேண்டியது தான் என்ன இருக்குதுன்ட்டு. காசு வரும். நீங்கள் இங்கே என்னமோ லேசர் லைட்டாக வந்துருக்குது. ஜம்ப்பு. ஐயோ கறிக்கிட்டே என்ன பருப்பு கலர் இருந்துச்சு. பவர் வருமோ. இன்னொரு தட்டி இந்த பருப்பு கல்லில் தொட்டி பார்ப்போம் பவர் வருதுன்ட்டு. கரெக்டாக பவர் வரல ஒன்றும் வரல. நம்ம கறிக்கு தான் போயிட்டோம். பருப்பு கல்லில் சுத்தமாக நல்லா சூப்பராக இருக்குது. ஜம்ப்பு ஸ்லோ மோஷன் நம்ம ஜம்ப் பண்ணி கிளம்பி போயிட வேண்டியது தான். மற்றும் இந்த வீடியோ யாராச்சும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பெல்லைக்கான தொட்டு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே இதெல்லாம் ஜம்ப் பண்ண முடியும். தலை வெளியே போச்சு ஏமாத்துறாங்களே. களை வெளியே போச்சுடா. தலையை வெளியே போச்சுங்க ஏமாத்துறானுங்க. பிளாடி ஹேல். இப்போ பாருங்க எப்படி போகிறேன்னு. ஜம்ப் பண்ணி அப்படியே போய் எப்படியோ ஒரு தட்டி ஜம்ப் பண்ணணும். அப்புறம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் ஜான முடியும். நீங்கள் பட்டுக்கிற நிற்கிறதா வெளியே போயிட்டேன். எப்பா என்ன வேலை. கண்ணாடி இங்கே ட்ராப்பாக இருக்குது. கிரானியோக்கு ட்ராப் மாதிரியே இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டு கண்ணாடியா அது. நல்ல வேலை ஜதக்கு மொதக்கு. இப்படி ஒரு தட்டி ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த எஸ்கேப்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
எங்கடா டெத்பாக இருக்குல்ல இது பட்டர்ஃப்ளை இதெல்லாம் வருது, எப்படி வருதுட்டு கரெக்டாக இதில் ஜம்ப் பண்ணி அடிச்சு போடுச்சு. அட கருமை முடிச்சுவீங்களா? சரி இந்த இப்படி கரெக்டாக போயிட வேண்டியது தான். நாம் எது குச்சி பண்ணோம், நடந்தே போகலாமே. பாடி கிராஸ் பண்ணி வச்சுங்க. இது வருது, இந்த நம்ம ரைட் எடுத்து போயிட வேண்டியது தான். அட இது ரொம்ப ஈஸியாச்சு. இது நான் நடந்தே போய் கிராஸ் பண்ணிடுவேன். எப்படி அஜக்குமா 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 எப்படி வந்தாச்சு. அடுத்ததாக என்ன இது ரிவர்ஸில் வருது. எப்படி அது கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறேன்னு நம்பிக்கை இருக்குது. ஐயோ தலைப்பாட்டுக்கு தனியாக போகுது. ஏன்னா என்ன பண்ணுவேன், சரி இந்த தட்டி நம்ம பொறுமையாகவே கிராஸ் பண்ணி போவாங்க. ஓகே பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ண வேண்டியதான். சூப்பர் ஜம்ப் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி ஸ்லோவாக ஜம்பு அப்பாடி எப்படி லாஸ்ட்டு ஓடினேன். இதோ கிராஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன், தோற்று போயிட்டு. சரி இப்படி ஒன்று இந்த தட்டி அதே மாதிரி பொறுமையாக கிராஸ் பண்ணி போவோம், பொறுமையாக. சரி ஓகே அதே மாதிரி ஸ்லோ மோஷனில் எப்படியே கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி செகண்ட் இது கிராஸ் பண்ணணும். சீக்கிரவா இப்படி ஜம்ப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டு ஒன் அதே மாதிரி பொறுமையாக வேகமாக ஓடி போய் ஜம்பு சீக்கிரம் அப்பாடி அவ்வளோதாங்க முடிச்சாச்சுங்க. தி டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். சரி ஓகே எப்படியோ வந்தாச்சு. இங்கே திரும்ப வந்துட்டாங்க மறுபடியும். நீங்கள் எப்படி இந்த ரோடு ஏறினீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் சேர்ந்துருவீங்க. போய்கிட்டேன் இது ரோடுப்பா, இந்த கதவை எதுக்குடா? ஓ வந்த கதவா, அதனால தான் இப்படி இருக்குது. சரி ஓகே இப்போ எப்படியாச்சும் கரெக்டாக இதில் உட்காந்து வேண்டி தான். ஏன்னா உட்காந்தோடனே டக்குன்னு ஆனாயிடுச்சு. இங்கே கூட்டு போகுதுங்க. டேய் ஏன்னா என்ன சுற்றுலா பயணி என்ன கூட்டு போகிறதுக்கு இங்கே வெள்ளாத வந்தவங்கிட்டே சுற்றுலா பயணி மாதிரி கூட்டு போயிட்டுருக்கீங்க. மேலே கூட்டு போகிறேனுங்க, கீழே தள்ளி விட்ருவாங்களோ. ஏங்க அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் என்னமோ உடஞ்சிருக்குது. கீழே பாருங்கள். அச்சோ தெரியாமல் இதில் ஏறிட்டேனே. சர்ன்னு இறங்குது. காப்பாற்றுங்க. அப்படின்னு பயமாகவே இல்லையே. இதெல்லாம் ரோலர் கோஸ்டர். ஏன்னா லெஃப்ட்டு எவ்வளோ வேகமாக இருக்குது. டே வளையும் போது இப்படி வேகமாக போகக்கூடாதுடா. ஐயோ ஏறுதுடா காப்பாற்றுங்கடா. அடே நிறுத்துங்கடா, போதுண்டா, வேகமாக போகுது. புட்டுக்குச்சு, காப்பாற்றுங்க. அவ்வளோதாங்க, இந்த கேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்படி இந்த கேம் முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ முடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.